உங்கள் ஃபோனில் உள்ள ப்ளே ஸ்டோரை வந்து இதுமாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல யூடியூப் கிரியேட் ஆப்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா முதல் ஆப் வந்து காமிது பாருங்கள், கூகுள் எல்எல்சின்னு சொல்லிட்டு. இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. யூடியூப்பில் வந்து நீங்கள் கண்டிப்பாக தேடிருப்பீங்க பெஸ்ட் எடிட்டிங் ஆப் ஃபார் யூடியூப், இல்லாட்டா வந்து பெஸ்ட் எடிட்டிங் ஃபார் ஆண்ட்ராய்டு மொபைல், இது மாதிரிலாம் சர்ச் பண்ணியிருப்பீங்க. எல்லாத்துக்கான சொல்யூஷன் வந்து இந்த ஆப்பு. அதாவது இந்த மாதிரி பெஸ்ட்டான ஆப்பை வந்து நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அதுவும் ஃப்ரீயாக எந்த ஒரு வாட்டர் மார்க்கும் இல்லாமல் ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்க முடியும். அதுவும் பெரிய சைஸில் எடிட் பண்ணிக்கலாம், சின்ன சைஸில் எடிட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கட்டமாக எடிட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிளியராக வந்து அப்படி வெண்ண மாதிரி கேட்குது. பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகுது ஒரே பட்டனில். இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அள்ளி கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு 5 ஸ்டெப்ஸில் வந்து இந்த வீடியோவை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, லாஸ்ட்டில் எப்படி எடிட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறது வரைக்கும் எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு பெஸ்ட் வீடியோ எடிட்டர் ஆகிடுவீங்க. ஸ்மூத்தாக வேலை செய்யுது இந்த ஆப்பு. இப்போ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. ஓப்பன் பண்ணும்போது கீழே லைக் பட்டன் தெரியுது பார்த்தீங்களா, அது மேலே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் மேலே கிளிக் பண்ணிவிட்டு பெஸ்ட் வீடியோ எடிட்டிங் ஆப்னு சொல்லிட்டு நான் முதல் கமெண்டில் கொடுத்துருப்பேன், அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ ஆப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்போ இங்கே சைன்இன் சொல்லிட்டு கேட்குது, சைன்இன் கொடுத்துக்கிறோம். சைன்இன் கொடுத்த உடனே இங்கே வந்து நிறையா இமெயில் ஐடி கேட்குது. நீங்கள் ஒரு இமெயில் ஐடியை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் மார்க் தருது. இந்த ப்ளஸ் மார்க் எதுக்குன்னா உங்கள் கேலரியில் உள்ள எந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க என்பதுக்காக. இப்போ நம்ம இந்த ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அலோவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இந்த அலோவ் எது கொடுத்தோம்னா நம்முடைய கேலரி அக்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ ஒரு வீடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும், இல்லாட்டா வந்து ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். நான் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறதுக்கோசரம் நம்முடைய வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இம்போர்ட் ஆகின்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகுது. உங்களுக்கு எவ்வளோ பெரிய வீடியோவாக இருந்தாலும் யூடியூப்க்கு ஏற்ற மாதிரியாக ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கம்ப்ரஸ் பண்ணி கன்வெர்ட் ஆகினுக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி நீட்டாக வந்து உங்களுடைய ஃபோனில் அந்த வீடியோ கம்ப்ரஸ் ஆகி கன்வெர்ட் ஆகிடும். கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் காமிக்குது. செம்மையான வீடியோ எடிட்டர் இது. மேலே பார்த்தீங்கன்னா 3 மார்க் தெரியுது பார்த்தீங்களா, இந்த 3 மார்க் மேலே கிளிக் பண்ணுங்களா. அஸ்பெக்ட் ரேஷியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த அஸ்பெக்ட் ரேஷியோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும், அதாவது பெரிய வீடியோ 16:9 சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது வந்து யூடியூப்க்கு பெரிய வீடியோ போடுறதுக்கான ஆப்ஷனு. 9:16 ஷார்ட்ஸ் போடுறதுக்கான ஒரு ஆப்ஷனு. 1:1 சொல்லிட்டு பார்த்தீங்களா, அது வந்து கம்யூனிட்டியில் இல்லாட்டா வந்து சின்னதாக கட்டமாக போடுறதுக்கான ஒரு ஆப்ஷன். இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் வந்து ஷார்ட்ஸ் போட போகிறேன்னு வச்சுக்கலாம். இந்த 9:16 வந்து செலக்ட் பண்ணி சேவ்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே இது வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோவை கொஞ்சம் அப்படி ஜூம் பண்ணுன்னா இப்படி மேலே கை வச்சு இப்படி ஜூம் பண்ணுங்களா, ஜூம் ஆகும். ஜூம் ஃபுல்லாக கம்மி பண்ணிங்கன்னா இதுமாதிரி ஃபுல் ஜூம் கம்மியாகும். இப்போ நான் வந்து இங்கே ஃபுல்லாக இப்படி ஜூம் பண்ணுறேன்னு வச்சுங்களா, எனக்கு இவ்வளோ தூரம் ஜூம் ஆனால் போதும். இப்போ ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் மாதிரி தெரிஞ்சு பாருங்களா, லைனாக வெள்ளை கோடு. அந்த வெள்ளை கோடு வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்து நீங்கள் கூட எடிட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு முறை ப்ளே பண்ணி காமிச்சிட்டு ஃபஸ்ட்டு வாய்ஸில் நாய்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதாவது பேக்ரவுண்டில் உஸ்ஸுன்னு சவுண்டு வரும், ஒரு மாதிரி சவுண்டு வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கலர் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுறதுக்கு போகலாம். கலர் கனெக்ஷன் நீங்கள் ஒரு முறை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. இல்லாட்டா வந்து கட் பண்ணதுக்கப்புறம் கலர் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து தனித்தனியாக பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் முதல்ல வந்து கலர் கரெக்ஷன் அதுக்கப்புறம் வாய்ஸ் ரெண்டுத்தையும் வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் எப்படி எடிட் பண்ணுறதுன்னா இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன், நீங்கள் கேட்டுக்குங்க. இப்போ வாய்ஸ் கேட்டிங்களா, ஒரு மாதிரி உஸ்ஸுன்னு சவுண்டு வருது பாருங்கள். இந்த சவுண்டை போக்குறதுக்கு ஒரே ஒரு பட்டன் தான். இங்கே பாருங்கள், இப்படியே ட்ராக் பண்ணுங்களா. ட்ராக் பண்ணிங்கன்னா ஆடியோ க்ளீன் அப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கேட்டிங்க சவுண்டை உஸ்ஸுன்னு சவுண்டு வந்துருந்துச்சு. இப்போ இந்த ஆடியோ க்ளீன் அப் மேலே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இது லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வாய்ஸை மட்டும் வச்சுட்டு பேக்ரவுண்டில் உள்ள எல்லா சவுண்டையும் வந்து இது ரிமூவ் பண்ணுது. மேஜிக் மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நிமிஷம் இது லோட் ஆகினுக்குது. இப்போ ஆடியோ க்ளீன் அப் ஆயிடுச்சு. ஆடியோ க்ளீன் அப் ஆனதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஒரு சவுண்டு கூட இல்லை பாருங்க, வாய்ஸ் மட்டும் நல்லா க்ளீனாக கேட்குது பாருங்க. பார்த்தீங்களா, பேக்ரவுண்டில் உள்ள எல்லா நாய்ஸும் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடுச்சு. நம்ம பேசுகிற வார்த்தைகள் மட்டும் தான் க்ளீனாக கேட்குது. இந்த அளவுக்கு வந்து எங்கேயுமே வந்து எந்த ஆப்லேயும் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அற்புதமான ஆப்பு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல்ல உங்களுக்கு எதில் இந்த வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ இது மாதிரி ட்ரிம் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார்ட்னு சொல்லிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பெரிய லைனு வாய்ஸ் ஓவர் லைனு, அது வரைக்கும் இப்படி எடுத்து வந்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது மாதிரி ட்ரிம் பண்ணலாம். நீங்கள் இது மாதிரி ட்ரிம் பண்ணுறீங்களா, ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பாருங்கள். இது மாதிரி வீடியோ போயின்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவுக்கு கலர் கரெக்ஷன் பண்ணிடலாம். இது மேலே கிளிக் பண்ணுறோம். ஏன்னா வந்து கலர் கரெக்ஷன் இப்போ ஃபஸ்ட்டில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அதனால் இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் கலர் கரெக்ஷனுக்கு போய்க்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பிரைட்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் அப்படி பிரைட் கொடுங்க உங்கள் வீடியோக்கு. பார்த்தீங்கன்னா பிரைட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் கான்ட்ராஸ்ட்டு கொஞ்சம் இப்படி கூட்டிக்குங்க.
அதுக்கப்புறம் ஹைலைட்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. ஹைலைட் கொஞ்சம் இப்படி நீங்கள் உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வித்தியாசங்குது. இது மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி பாருங்களா, உங்களுடைய டிம்மான வீடியோ முதல் ஒரிஜினல் வீடியோ காமிக்கும். லாங் ப்ரெஸ்லேருந்து கை எடுத்துருங்களா, எடுத்த உடனே உங்களுடைய ஒரு இப்போ நீங்கள் எடிட் பண்ண விஷயம் வந்து இங்கே காமிக்குது. உதாரணமாக சொல்லணும்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் வீடியோ, கை எடுத்துட்டிங்கன்னா அற்புதமான எடிட்டிங் வீடியோ. இது மாதிரி நீங்கள் உங்களுடைய வீடியோ எஃபெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்க முடியும். இப்போ வந்து பிளாக்ஸ் எவ்வளோ வேணும், இப்போ வந்து பிளாக் நான் எவ்வளோ தூரம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சேச்சுவேஷன் எவ்வளோ வேணும்னு கேட்குது, சேச்சுவேஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் வார்ம் வேணுமா கூல் வேணுமான்னு சொல்லிட்டு கேட்குது, நம்ம லைட்டாக கொஞ்சம் கூலாக வச்சுக்கலாம் இது மாதிரி. அப்புறம் டின்ட்டுன்னு சொல்லிட்டு கேட்குது, இந்த டின்ட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்படி வேணுமோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது மாதிரி ஆனதுக்கப்புறம் ஸ்கின் டோன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்கின் டோன் மேலே கிளிக் பண்ணி உங்களுக்கு ஸ்கின் எப்படி ரஃப்பாக வேணுமா இதுவாக வேணுமா சொல்லிட்டு காமிக்குது, வச்சுக்கோங்க. அப்புறம் ப்ளூ டோன் சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும், நீங்கள் ஒன்று ஒன்று எடிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் விண்டேஜ்னு சொல்லிட்டு இருக்குது. விண்டேஜ்னா சைடில் வந்து ஒரு மாதிரி பிளாக் கலர் வேணும்னா இது மாதிரி கிளிக் பண்ணிட்டு பாருங்களா, சைடில் ஒரு மாதிரி விண்டேஜ் ஆகுது பாருங்கள். பயங்கரமான வீடியோ ட்ராப் இது, மிஸ் பண்ணிடாதீங்க, லாஸ்ட் வரைக்கும் பார்த்துன்னு போங்க. இதுமாதிரி விண்டேஜ் கூட இதுமாதிரி கொடுத்துக்கலாம். சைடில் ஒரு பிளாக் வரும், நடுவில் மட்டும் இதுமாதிரி ஒயிட் வர மாதிரி. அதுக்கப்புறம் ஒப்பாசிட்டி எவ்வளோ வேணும், ஃபுல்லாக ஒப்பாசிட்டி இப்படி கம்மியாக பண்ணிக்கலாம், அப்படி டார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் ஷார்ப்னஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, ஷார்ப்னஸ்னு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்களா, ஷார்ப்னஸ் ஃபுல்லாக எடுத்துன்னு போனால் இது மாதிரி வீடியோ எஃபெக்ட் மாறுது. இப்போ இங்கே ஃபுல் ஸ்மூத் ஆகுது. இதுமாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் டன்னுன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. வீடியோ எடிட்டிங்கு ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பண்ணோம், வாய்ஸை வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கணும். செகண்ட் வந்து கலர் கரெக்ஷன் வந்து பண்ணிக்கணும். இப்போ எடிட்டிங்கு போயிடலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சில டெக்னிக் சொல்கிறேன் பாருங்களா. உங்களுக்கு ஷார்ட்ஸ் ரெடி பண்ணிங்கன்னு வச்சுங்க, அது 1 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கணும் ஷார்ட்ஸு. அதுக்கு இவங்களே வந்து ஒரு ஐடியா பண்ணிக்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ 1 நிமிஷத்துக்கு வாங்கலாங்க, இங்கே வந்து பாருங்களா சைடில் இந்த 1 நிமிஷத்தாண்ட ஒரு ஷார்ட் சிம்பிள் கொடுத்துறாங்க. அது வரைக்கும் தான் நீங்கள் வீடியோ வந்து வைக்கணும் ஷார்ட்ஸுக்கு. அதனால இங்கே ஒரு சிம்பிள் 1 நிமிஷத்துக்கு கொடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த 1 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வீடியோ எடிட் பண்ணி ஆகணும். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுங்களா. ஓப்பன் பண்ணுறதுக்கு 28 செகண்ட் 30 செகண்ட் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்ப்ளிட்டுன்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். 1 நிமிஷம் ஸ்ப்ளிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்ப்ளிட் மேலே நான் கிளிக் பண்ணிவிட்டு இது மேலே கிளிக் பண்ணி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை ஸ்பீட் பண்ணிக்க போகிறேன். இப்போ எவ்வளோ ஸ்லோவாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்லோவை வந்து நான் ஸ்பீட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, நம்ம இப்படி ட்ராக் பண்ணோம்னா இங்கே ஸ்பீடுன்னு சொல்லிருக்குது. ஸ்பீடுக்கு போய்ட்டு உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீட் வேணுமோ, உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக வேணுன்னா மேலே, ஸ்லோவாக வேணுன்னா கீழே வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்பீட் பண்ணிக்கிறேன், 3.1க்கு வச்சுக்கினேன். வச்சுட்டு இங்கே டன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்களா, பயங்கர ஸ்பீடில் போயினுக்குது. இப்போ அங்கே வாய்ஸ் ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டார்ட்டை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு வால்யூம்னு சொல்லிட்டு பாருங்கள், வால்யூம் மேலே கிளிக் பண்ணி இங்கே மியூட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா சவுண்ட் வந்து போய்விடும். அதுக்கப்புறம் டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா அந்த ஸ்டார்ட்னு சொல்லிட்டு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அது வராது. அதுக்கு பதில் நம்ம மியூசிக் கொடுத்துக்கலாம், பின்னாடி பேக்ரவுண்டில் மியூசிக் கொடுக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கணும். ஸ்பீடே வந்து ஒரு 10 செகண்ட் வருது, அதனால் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், நான் திருப்பி ஸ்பீடுக்கு போகிறேன், இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கிறேன், டன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ இங்கே ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்துக்கலாம். எப்படின்னா, சைடில் வந்து ஒரு மாதிரி இன்ட்டு மார்க் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அது மேலே இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேஷன் இது மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் வரும். இப்போ இதில் பயங்கரமான எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் ஃபேட் பிளாக்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா வச்சுங்களா, இது மாதிரி பிளாக் ஆகி இப்படி ஒயிட் ஆகுது, இப்படி பிளாக் ஆகி ஓப்பன் ஆகுது, அப்படியே ஒரு மாதிரி ஆஃப்லேருந்து ஆன் ஆகிற மாதிரி ஆகுது பாருங்கள். இன்னொன்று வந்து பாருங்களா, ஒயிட்லேருந்து அப்படியே நம்மளுடைய இதுக்கு வரும். ப்ளே பண்ணுறேன், இப்படி ஒயிட்லேருந்து வருது. இப்போ நான் பிளாக்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன், டன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அப்புறம் இங்கேயும் வந்து ட்ரான்ஸ்லேஷன் நிறையா இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இந்த ட்ரான்ஸ்லேஷன் கொடுக்குன்னு வச்சுங்களா, கட்டமாக வந்து இது மாதிரி மாறுது. இது வந்து ஒரு மாதிரி லைனாக வந்து மாறுது. இது வைப்பு, அதுமாதிரி வைப் ஆகுது. இதுமாதிரி பண்ணிங்கன்னா நம்ம டன்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். ட்ரான்ஸ்லேஷன் ஆயிடுச்சு ஒரு கட்டுலேருந்து இன்னொரு கட்டுக்கு. இதுமாதிரி ட்ரான்ஸ்லேஷன் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதை காமிக்க போகிறோம். இந்த பாக்ஸ் ஓப்பனிங் வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கலாம். இங்கே கட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம், கொடுத்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கலாம். ஆயிடுச்சு. இப்போ இது நம்மளுக்கு இதெல்லாம் ஒன்று ஒன்று காமிக்கிறதெல்லாம் இருக்குது. இது காமிக்கிறது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். ஸ்ப்ளிட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், இங்கே வச்சு கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கிறேன், டன்னுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். இப்போ நம்ம ப்ளே பண்ணோம்னா எல்லாம் ஸ்பீடாக காமிக்குது பாருங்கள், சக் 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 சக்குன்னு ஸ்பீடாக வருது. ஓப்பன் பண்ணிட்டோம்.
இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோ மோஷன் காமிக்கலாம். சூப்பர். இவ்வளோ தூரம் வந்து நம்ம அப்படியே விட்டுறலாம். விட்டுட்டு இப்போ ஸ்ப்ளிட்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிடலாம். இது இல்லைன்னா என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் வந்து இப்படி கட் பண்ணலான்னு வச்சுக்கலாம். இவ்வளோ தூரம் வந்து ஸ்ப்ளிட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்ப்ளிட் இங்கே ஒரு ஸ்ப்ளிட், ரெண்டு பக்கமும் ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. இந்த மேட்ரு நம்மளுக்கு வேணான்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள், டிலீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அந்த மேட்ரு போயிடும். இப்படி வச்சோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இவ்வளோ தூரம் வந்து ஸ்ப்ளிட்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அப்படியே ட்ராக் பண்ணே வாங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்குது இது எல்லாத்தையும் எடுத்துருங்க. ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ அது எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணி இது மாதிரி கட் பண்ணிடணும். நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படியே வருது. எல்லாம் வந்து நம்ம தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு நிமிஷத்துக்குள்ளே வந்து வீடியோ எடிட் பண்ணிட்டோம். எத்தனை நிமிஷம் பண்ணணும், 14 மினிட்ஸ் வந்து வீடியோ வந்து எடிட் ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒரு முறை ப்ளே பண்ணி பாருங்களா, அப்படி வந்து செம்மையாக வருது. வந்ததுக்கப்புறம் இதுமாதிரி கட் பண்ணுறோம். கட் பண்ணிட்டு இப்படி எடுத்துகிட்டு இப்படி ஸ்லோவாக எடுக்கிறோம். எடுத்து சூப்பர்னு சொல்லிட்டு காமிக்கிறோம். அதுக்கப்புறம் இப்படி காமிக்குது. இப்படி ஆயிடுச்சிங்களா? ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இதில் நம்ம லோகோவை வந்து ஆட் பண்ணணும். நம்ம ஸ்கில்ஸ் மேக்கர் டிவி லோகோ. அதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்மளுக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கோசரம் இப்போ கோல்டு ப்ளே பட்டன் கிடச்சிக்குது. அதெல்லாம் உங்களுடைய ஆதரவு தான். இதேமாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துங்க. நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவு நல்ல விஷயங்களை எடுத்துன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல ஓவர்லேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே கீழே. இந்த ஓவர்லே மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு லோகோ எங்கேயாவது இருக்கும் பார்த்தீங்களா, உங்களுடைய லோகோவோ இல்லாட்டா வந்து வேறு ஏதாவது வீடியோ ஆட் பண்ணணுன்னா அது மேலே கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட்னு சொல்லிட்டு கொடுங்க. இப்போ வந்து ஓவர்லே வந்துடுச்சு. இதை நீங்கள் இப்படி ஜூம் அவுட் பண்ணி எடுத்துன்னு வந்து இங்கே மேலே வச்சுக்கலாம். இது மாதிரி இப்போ உங்கள் வீடியோவில் வந்து வாய்ஸ் எடிட் பண்ணியாச்சு, கலர் கரெக்ஷன் பண்ணியாச்சு, கட்டிங் பண்ணியாச்சு, எடிட்டிங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து லோகோ வந்து ஆட் பண்ணியாச்சு. முடிஞ்சாலும் வந்து வீடியோ முடிய போகுது. ஆனால் வந்து இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இப்போ இதுக்கு எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும்னு வச்சிங்கன்னா இங்கே வந்து எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, எஃபெக்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வருங்களா, வித்தியாசமான எஃபெக்ட்ஸ் ஃபில்டர்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கணும்னா இது மாதிரி கொடுத்துக்கலாம். ஒரே ஒரு கிளிப்புக்கு மட்டும். நெக்ஸ்ட்டு ஃபில்டர்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. ஃபில்டர்ஸுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஃபில்டர்ஸ் ஏதாவது ஒன்று இது மாதிரி கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி நிறையா ஃபில்டர்ஸ் இருக்குது. நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்து எது வேணுமோ அதை வந்து கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், டெக்ஸ்ட்டுக்கு போயிடும். டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இந்த இடத்துல பிளைன் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸுக்கு போனீங்கன்னா இங்கே இவ்வளோ டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது மேலே ஒரு டைட்டில் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து தேங்க்யூ ஹால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இதை நீங்கள் எவ்வளோ தூரத்தில் எடுத்து வந்து வைக்கணுமோ அவங்க வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் வைக்கணும் ஸ்டார்டிங் வச்சுக்கலாம், எண்டில் வைக்கணும் எண்டிங்கில் வச்சுக்கலாம். இதுமாதிரி நான் வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ ட்ராக் பண்ணிங்க. இது மாதிரி பாருங்களா, இந்த லோகோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோகோ எதுலேருந்து எது வரைக்கும் வேணும், ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வேணும்னா இது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் எண்டு வரைக்கும் எடுத்துன்னு போய் இது மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வீடியோ ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ் மார்க் தருப்பாங்க. ப்ளஸ் மார்க்கு மேலே கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா வீடியோ வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளது வீடியோ அற்புதமாக வந்து விட்டது. இதுக்கு ஒரு மியூசிக் கொடுக்கலாம். மியூசிக் எப்படி கொடுக்குறதுனா, இந்த ஏரோ மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, இந்த சவுண்டு மேலே கொடுக்கலாம். கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அப்புறம் யுவர் மியூசிக்னு இருக்குது. யுவர் மியூசிக்னா உங்கள் கேலரியில் இருக்கிற மியூசிக்கை நீங்கள் ஆட் பண்ணலாம். உங்களுடைய வாய்ஸ் ஓவர் ஏதாவது இருந்துச்சுன்னா வாய்ஸ் ஓவர் ஆட் பண்ணலாம். ஆனால் வந்து காப்பிரைட் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. மியூசிக் உங்கள்கிட்ட ஓனாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து காப்பிரைட் ஃப்ரீ. இப்போ வந்து நீங்கள் நடந்து போகிறீங்க, உங்களுக்கு சவுண்டு வருது, மழை சவுண்டு வேணும், எல்லா சவுண்ட் எஃபெக்ட்டும் இங்கே இருக்கும். எல்லாம் வந்து ராயல்ட்டி ஃப்ரீ, எந்த ஒரு காப்பிரைட்டும் வராது. அதனால் இதுலேருந்தே செலக்ட் பண்ணிங்க முடிஞ்ச அளவு. அப்புறம் இங்கே மியூசிக்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, மியூசிக் வந்தீங்கன்னா எக்கச்சக்கமான மியூசிக் இது. இப்போ நான் உதாரணத்துக்கு இங்கே ஆப்பின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஆப்பி மியூசிக்னு இந்த இடத்துல ஆப்பி மியூசிக் வந்து சர்ச் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், சர்ச் ஆகிடுச்சு. இப்போ இதுலேருந்து ஏதாவது ஒரு ஆப்பி மியூசிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ஆப்பி மியூசிக் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். அது எவ்வளோ தூரம் எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சுக்கலாம். இவ்வளோ தூரம் மியூசிக் வந்து வச்சுட்டோம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். மியூசிக் வந்து கொஞ்சம் இது வருது. நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோம். ஸ்டார்டிங்லேருந்து மியூசிக் வர மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்துங்க வால்யூம் இருக்குது, ஃபேடுன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஃபேட் மேலே கிளிக் பண்ணி ஃபேட் இன் எவ்வளோ தூரம் ஃபேட் ஆகணும், ஃபேட் அவுட் எவ்வளோ தூரம் ஃபேட் ஆகட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபேட் இன் ஃபேட் அவுட்னா அப்படி மெதுவாக ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் மெதுவாக முடியும். ஃபேட் அவுட்னா, ஃபேட் இன்னா மெதுவாக ஸ்டார்ட் ஆகும், அப்படியே கம்பிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த ஆப்ஷனு இப்போ கொடுத்துட்டோம். நம்ம இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்டிங்லேருந்து.
அற்புதமாக முடியுது பார்த்தீங்களா. இங்கே ஃபேட் அவுட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஃபேட் அவுட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்படி லாங்காக கொடுத்துங்க ஃபேட் அவுட்டு. அப்போ அது ஸ்மூத்தாக முடியும். இப்போ பாருங்களா. அது ஸ்மூத்தாக முடியுது பாருங்கள். இது மாதிரி ஈஸியாக வந்து உங்களுடைய வீடியோ வந்து அற்புதமாக எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன் வந்து இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, இங்கே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இந்த வாய்ஸ் ஓவர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அலோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே மேலே ரெக்கார்டு மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாய்ஸை வந்து ரெடி பண்ணிக்கலாம். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேசிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரொட்டேட் பண்ணுறது, உங்களுடைய வீடியோ வந்து ரொட்டேட் பண்ணணும், இல்லாட்டா வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும், இல்லாட்டா வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் போன்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தோன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். முதல்ல வந்து நம்முடைய வாய்ஸை வந்து எப்படி நாய்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ரெண்டாவது வந்து வீடியோ கலர் கரெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். தேர்டு வந்து லோகோ வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கட்டிங் எடிட்டிங் பண்ணுறது, ட்ரிம் பண்ணுறதுலாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரொட்டேட் அண்ட் ட்ரான்சேஷன் என்னன்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து சவுண்ட் எஃபெக்ட் வந்து லைப்ரரியிலேருந்து எப்படி எடுக்குதுன்னு பார்த்தோம். வாய்ஸ் ஓவர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்துட்டோம். ஸ்டிக்கர்ஸ்னால் என்ன ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இதில் வந்துட்டு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது கொடுக்குறன்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்டிக்கரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே ஸ்டிக்கரை வந்து ஆட் பண்ணி கொள்ளலாம். இதுமாதிரி ஸ்டிக்கர் வந்து ஆட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேப்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கேப்ஷன்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்கள் லாங்குவேஜ் சோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அந்த விஷயம் கீழே கேப்ஷனில் வரணும்னா இங்கே வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இல்லாட்டா வந்து தமிழில் கூட நம்ம தமிழ் இருந்துச்சுன்னா தமிழ் கொடுத்துக்கலாம். ஆனால் 3 ஆப்ஷன் தான் காமிக்குது. இங்கிலீஷை கொடுத்துட்டு கேப்ஷன் சொல்லிட்டு கொடுத்துட்டு வாய்ஸ் ஓவர் இல்லாட்டா வந்து ஆல் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா வச்சுங்க. வாய்ஸ் ஓவர்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே ஜென்ரேட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேப்ஷன் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இங்கிலீஷாக இருந்துச்சுன்னா. தமிழுக்கு வருதா என்னன்னு சொல்லிட்டு தெரில, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறமா. இது மாதிரி அற்புதமான வீடியோவை வந்து நீங்கள் கிரியேட் செய்து கொள்ள முடியும். ஒரு நிமிஷம், இவ்வளோ தூரம் ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, 3 மார்க் எடுத்து பாருங்கள். 3 மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து ஹை டெஃபினிஷன் சொல்லிட்டு இருக்குது குவாலிட்டி. இந்த ஹை டெஃபினிஷன் மேலே கொடுத்துட்டு இங்கே எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து ரெண்டர் ஆகி அப்லோடுக்கு வந்து ரெடி ஆகிடும். ஒரு முறை வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடுங்க. இது மாதிரி எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் அப்லோட் ஆஸ் யூடியூப் ஷார்ட்ஸ்னு கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், இல்லாட்டும் ஷேர்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கேலரியில் போய்ட்டு உங்களுடைய வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி அற்புதமாக வந்து நீங்கள் வீடியோவை ஷார்ட்ஸுக்கு கிரியேட் பண்ணிக்கலாம், பெரிய வீடியோக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.